4 எம்எல்ஏ 2 எம்பிஏ வச்சிருக்க கட்சிகள் கூட அரசியல் நிர்பந்தத்துக்காக அடிபணிந்து போறதா வெட்கக்கேடான விஷயம். இப்போ இதே விஷயத்துல நீங்க ஜல்லிக்கட்டு விஷயத்துல அந்த பேசுறவங்களோட பேட்டிகள்லாம் பார்த்தேன். குறிப்பிட்ட அந்த கட்சியை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த கட்சியோட தலைவர் நேரா போய் முதல்வரை சந்திச்சு பேசுறதுல அவருக்கு எது உறுத்தலா இருக்குது? அவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறாங்க, தோழமை கட்சியா இருக்கிறாங்க, பல ஆண்டுகளா இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு மக்களுக்கு நடக்கின்ற இது போன்ற ஒரு தீண்டாமைக்கு, இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைக்கு ஏன் குரல் கொடுக்காமல் அமைதியாக கடந்து போகிறார்கள் என்பதுதான் நான் கேட்கின்ற கேள்வி. என்ன அவங்களுக்கு தயக்கம் இருந்துற போது? ஏன் அவங்க போய் சந்திக்கிறதுல, கோரிக்கை வைக்கிறதுல ஏன் அடிபணிஞ்சு போறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இப்ப நம்ம மீது திணிக்கப்படும் வன்முறைகளுக்காக நீங்க குரல் கொடுங்கள் அப்படிதான் சொல்றோம். அதை ஏன் கண்டும் காணாம இருக்காரு? இதுல அவருக்குள்ள தடைகள் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப சூட்சமமா இருக்கு. எதுக்காக இவ்வளவு அடிபணிந்து போகிறார்? இத பத்தி அவர் இன்னும் பேசவே இல்லையே. ஜல்லிக்கட்டு விஷயத்தை பத்தி எதுவுமே பேசலையே. இதுல நான் குறிப்பா பார்த்தேன். அதுல இருக்கிற அந்த வீடியோல சொல்றவங்க எல்லாருமே சொல்றாங்க, அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்றாங்க. நாங்க தலைவர்கிட்ட சொன்னன்றதா சொல்றாங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலையே. இவ்வளவு பெரிய ஒரு ஜாதிய தீண்டாமை நடந்துட்டு இருக்கு. இல்லப்பா, அரசாங்கம் நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி அவங்க மாடியை விடுங்க, விடாதவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைச்சா ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் தான். அப்ப ஏன் செய்யலன்ற கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியும். செய்யாது கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. கண்டிப்பா இது இந்த ஒரு நிகழ்ச்சி இல்லையே. நம்ம அடுக்கிக்கிட்டே போலாமே. எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இந்த வருஷத்துல மட்டுமே, எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. குறிப்பா வேங்கவேல் விஷயத்துல எவ்வளவு போராட்டங்கள், அதுல என்ன பண்ணிருக்கு அரசு இதுவரையிலும்? யாராவது இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. 26 டிசம்பர் 2022 நடந்தது. எந்த தவறு செய்யாத மாணவன் நன்கு படிப்பதை மட்டுமே குற்றமாக கொண்டு அந்த மாணவனை ஆதிக்க சாதியினர் தாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கூட செய்யல. விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களுக்கு முதல்வர் ஓடி போயிட்டு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரா இல்லையா? 28 பேருக்கு. பட்டியலின மக்களை 2ஆம் தர குடிமகனாக தான், செகண்ட் சிட்டிசனா தான் இந்த அரசு கருதுகிறது என்பது என்னுடைய உறுதியான கருத்து. இது அதுல நான் கரெக்டா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த அரசும் இதே பிரச்சனை ஒரு முக்குளத்தருக்கோ ஒரு கவுண்டருக்கோ நடந்திருந்தா இந்த அரசு இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? வணக்கம் தொடர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சமீபத்தில் ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் சாதிய பாகுபாடு, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது எதை நோக்கி போகுது அப்படின்னா, இப்படி சாதிய பாகுபாடு, சாதிய ஒடுக்குமுறை நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்றத நோக்கி கோரிக்கைகள் போகுது. நீங்களும் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களுடைய பார்வை என்ன இதுல? பார்த்தேன் செய்திகள் ஜல்லிக்கட்டுல நடக்கிற அந்த ஜாதிய பாகுபாடுகள் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது செய்திகள்ல, ஊடகங்கள்ல பார்த்தேன். அது முதல்ல மிகவும் கண்டிக்கத்தக்கது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டுங்கிறத வென்றெடுக்கிறதுக்காக எல்லா தமிழர்களா ஒருங்கிணைந்து மெரினா புரட்சியில ஒரு பெரிய புரட்சி பண்ணி எவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், எவ்வளோ ஒரு நீதிமன்ற போராட்டத்துக்கு அப்புறம் அதை வென்றெடுத்திருக்கோங்கிறது நாடறிந்த செய்தி, உலகம் அறிந்த செய்தி. உலகம் முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அத்தகைய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த போராட்டம். அனைவரும் தமிழர்களாக ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தில் இணைந்து நம்ம அந்த ஜல்லிக்கட்டை வென்றெடுத்திருக்கின்றோம். அதை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது என்பதெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது இது போன்ற ஜாதிய பாகுபாடுகள் பார்க்கப்படுகின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு தமிழனாக தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் முக்கியமா அந்த அவனியாபுரம், பாலமேடு அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த இடத்துல ஒரு சிலர் மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே இது மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களை மாடு அவுக்க விடுறது இல்ல, இது 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, கடந்த பல வருடங்களாக ஒரு போராட்டமாகத்தான் இது நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் எவ்வளவோ போராடிட்டு இருக்கோம், ஆனாலும் இதற்கான ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. அது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஒரு ஒரு அரசு ஏற்று நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இப்பொழுது ஜல்லிக்கட்டு அரசே நடத்துது. அரசு ஏற்று நடத்த முடியுது. அனைவரும் ஓர் குலம் ஓர் நிறைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது
தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் அரசியல் சாசனம் சொல்ற போது, ஒரு அரசு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு சமுதாயத்தரை மட்டும் புறக்கணிப்பதுங்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது, வேதனை அளிக்கிறது. அதுல தமிழக அரசு வந்து உடனே தலையிடணும். இது வந்து உடனே கலைந்தெறிய வேண்டிய விஷயம். இத வந்து வளர விடக்கூடாது. இதுல வந்து எத்தகைய தன்மைக்கு உண்மை இருக்கு. இல்ல அவங்க குற்றம் சாட்டுறவங்க சொல்றது வந்து மாவட்ட ஆட்சியர பார்த்தோம், கலெக்டர பார்த்தோம், எஸ்பிய பார்த்தோம். யார்கிட்டயும் குடுத்தும் நீதிமன்றத்திற்கு போயும் எங்களுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்தும் எங்களுக்கு வந்து இதுல வழி பிறக்கல. எங்கள வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் குடுக்கல. எங்களுடைய மாட்ட அதுல வந்து கலந்துக்க வைக்க விடமாட்டேன்றாங்க. எங்கள ஒரு தீண்டத்தகாதவர்களாவே பார்க்குறாங்கிறது வந்து ரொம்ப வேதனையான செயல். அதுல உடனே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு, அதுல வந்து அந்த உண்மையை கண்டறிந்து உடனே அதை களைய வேண்டும். இதுல வந்து அரசும் உடனடியாக முதல்வரும் இன்று கூட பார்த்தேன். இன்று வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. இது மாதிரி அமைச்சர்களும் முதல்வரும் உடனடியாக இதில் தலையிட்டு, இதுல வந்து தீண்டாமை இருக்குதா? தீண்டாமை இருந்தால் அது உடனே அடியோடு வேரோடு கலைந்திட வேண்டியது வந்து அரசினுடைய கடமை. அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறேன். இல்ல அது ஜல்லிக்கட்ட தடை பண்ணணும் அப்படின்றத நோக்கி போகுதே. சில பேரு அத இந்த காஸ்ட் இருக்கிறதுனால அப்படி இருந்தா ஜல்லிக்கட்டு சாதிய பாகுபாடு பார்த்து சாதி ஒடுக்குமுறை கொண்ட ஜல்லிக்கட்டு தேவைதானா அப்படின்றத நோக்கி போகுதுல்ல. அத அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல. அது வந்து என்னைய கேட்டா, உண்மையிலேயே அது மாரி ஜாதிய பாகுபாடு இருக்கு. ஒரு சமுதாயத்த வந்து வந்து தீண்டாமைக்கு உட்படுத்தி, அதுல வந்து கலந்துக்க வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்ட தடை பண்ணலாம். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு எதற்கு? இப்போ வந்து எல்லாரும் பொதுவாக இந்த கோயில்கள், திருவிழாக்கள், இது போன்ற விழாக்கள், இது போன்ற கல்ச்சுரல்ஸ் நடக்கிறது எல்லாருமே, எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணணும். இல்ல அந்த 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 டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடாதுன்றத நோக்கி தானே கோரிக்கை போகணும். ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு பழக்கவழக்கத்த, ஒரு நடைமுறைய தடை பண்ணணும்னு சொல்றது சரியா? அந்த டிஸ்கிரிமினேஷன களையணும் அப்படின்னு சொல்றது சரியா? இல்ல டிஸ்கிரிமினேஷன் கலையணும். அதுதானே நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். இப்போ வந்து ம். டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம களையணும். இல்ல அப்ப அது அப்ப ஜல்லிக்கட்ட களையாத தடை பட்சத்துல பண்ணணும்னு வந்து இப்போ வந்து இப்ப எப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெறைய வந்து உதாரணங்கள சொல்லிட்டே போலாம்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு தீண்டாமைகள் நடக்குது? இத்தன வருஷம் ஆச்சு. சுதந்திரமாகி 75 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. இன்னும் வந்து எவ்வளவோ பாகுபாடுகள் இருக்கு. இன்னும் வந்து எவ்வளவோ தீண்டாமைகள் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நம்ம குறிப்பா சொல்லணும்னா, எவ்வளோ இன்னும் வேங்கவேல் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையும் நம்ம பேசலாம்ல. அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அது சொல்றோம். ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணாட்டி, அதே மாரி பிரச்சனைகள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப வேங்கவேல் பிரச்சனை வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனை. மனித நாகரிகத்திலே இது போன்ற ஒரு பிரச்சனை வந்து நடந்ததில்ல. மனிதன் ஆ குடிக்கின்ற குடிநீரில் வந்து மலத்தை கலந்திருக்கான். இது வந்து இன்னும் அதுக்கு ஒரு நீதியே கிடைக்கல. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்மளும் எவ்வளவோ அதுக்காக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம், நடத்துனோம். அதற்கான ஒரு நீதியே கிடைக்கல. அதனால நீதி கிடைக்காதனால தான் ஒரு பட்சத்துல தான் தருமபுரியில வந்து போன மாசம் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு செயல் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. எப்பவுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முறையாக தண்டிக்கப்படாவிட்டால், குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில வந்து தீண்டாமையை களையணும். அப்படி களையாட்டி இது இன்னும் நடந்துட்டே தான் இருக்கும். இது அரசே அத வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தானே ஒரு நிலைமை உண்டாகும். அதனால வந்து அத செய்றவங்க குற்றம் செய்றவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அரசு உடனடியாக தலையிட்டு, அந்த ஒரு தீண்டாமை நடக்குது. இது மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தை மட்டும் ஒதுக்கப்படுகிறார்கள் என்றால், அதற்கான உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காத பட்சத்துல வந்து வேற வழியே இல்ல. வேற அத நோக்கி தான் போகணும். வேற இதுக்கு வந்து ஒரு தமிழ் கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்த மட்டும் இல்லாட்டி 2 சமுதாயத்த மட்டும் ஒதுக்கிட்டு மத்த சமுதாயத்த எல்லாம் சேர்த்து பண்றது வந்து அதுவும் ஒரு குற்றம் தானே அது. இல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த விக்டிம்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை வந்து எங்க கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த ஆதிக்க சாதியினர்ட்ட போய் பேச மாட்றாங்க. அரசும் அவங்க பக்கம் தான் நிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண வேண்டிய அரசாங்கமே இப்படி இப்படி ஒரு நிலைப்பாட்ட எடுக்கிறது எப்படி என்ன உணர்த்துது? இல்ல. இது அரசாங்கம்னா, இதுல வந்து இப்ப மாவட்ட நிர்வாகம், இதுல வந்து அரசியல் தலையீடு குறுக்கீடு நான் அதுக்காக தான் நான் வந்து எடுத்தோனே அதுக்கு அந்த அந்த இதுக்கான முடிவு வந்து எத நோக்கி போகும்னா, இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, எல்லா அமைச்சர்களும் ஒரு குறுநில மன்னர்கள் போல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து தலைமுறை தலைமுறையா நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஆதிக்க ஜாதியினரோட கையில தான் இன்னும் வந்து அந்த மந்திரி பதவிகள்லாம் இருக்கு. அதனால நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் எடுத்தோனே நான் என்ன சொன்னேன்னா, இதுல முதலமைச்சரும், விளையாட்டுத்துறை அமைச்சரும் அவங்க தலையிட்டால் ஒழிய, இதுல நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்க தலையிட்டு இதுல வந்து நீதி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இல்லாட்டி தென் மாவட்டங்கள பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அது ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கு. அதிகமான ஜாதிய வன்முறைகள்லாம் அந்த மாவட்டங்கள்ல தான் நடக்குது. அதனால அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நம்ம நீதி கிடைக்கும்னு தெரியல. குறிப்பா இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வந்து இதுல உடனடியாக தலையிட்டு, அதுல வந்து தீண்டாமை இருக்குதா? தீண்டாமை இருந்தனால தீண்டாமை செய்றவங்க யாருங்கிறத வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கைது செய்யப்பட வேண்டும்.
அப்படி கைது படாத பட்சத்தில் கைது செய்யப்படாத பட்சத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இதுக்கு உறுதுணை இருந்தா என்னுடைய பார்வை வந்து அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். தீண்டாமைக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இப்படி கடுமையான சட்டங்கள் வந்தாதான் இது வந்து இது மாதிரி குற்றங்கள் குறையுமே தவிர இல்லாட்டி குற்றங்கள் வந்து குறையாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்றேன். அந்த வேங்கவேல் வந்து ஒரு ஒரு உதாரணம். அதுல அன்னைக்கே நம்ம வந்து உரியவர்களை கைது செய்திருந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா தருமபுரியில அது மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. காஞ்சிபுரத்துல அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. தொடர்ச்சியா நம்ம முன்னாடி சொன்னா அது வந்து தமிழ் நாகரிகத்திலேயே தமிழ் நாகரிகத்தில் இல்ல உலகத்தில் உள்ள இந்த உலகத்திலேயே நடந்த ஒரு கொடுமையான செயலா தான் நம்ம அதை பாக்குறோம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு நீதி கிடைக்காத பட்சத்துலதான் அதே போன்ற நிகழ்ச்சிகள் 2 நடந்துருச்சு. இப்ப காஞ்சிபுரத்துல ஒண்ணு நடந்தது ஸ்கூல்ல, அதே மாதிரி வந்து தருமபுரியில் ஒண்ணு நடந்தது. என்ன காரணம்னா குற்றம் செய்யப்பட்டவர்கள் வந்து தண்டிக்கப்படாவிட்டால் மக்களுக்கு வந்து குற்றம் செய்பவர்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா போயிடும். இதுல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இல்லப்ப அரசாங்கம் நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி அவங்க மாடியை விடுங்க, விடாதவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைச்சா ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் தான். அப்ப ஏன் செய்யலன்ற கேள்வி வருதுல்ல? கண்டிப்பா அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியும். செய்யாது வந்து கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. உடனே இதுல அரசு வந்து தலையிட்டு இதுல வந்து இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் வன்கொடுமை அனைவருக்குமான அரசு சமூக நீதிப்படி ஆட்சி நடத்தி வருகிறோம், திராவிட மாடல் அரசுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இப்ப பட்டியல் சமூக மக்களை எப்படி பார்க்குது அப்படின்றது இந்த மாதிரியான சம்பவங்கள் உணர்த்தது இல்ல. கண்டிப்பா இது இந்த ஒரு நிகழ்ச்சி இல்லையே. நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போலாமே. எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இந்த வருஷத்துல மட்டுமே, எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. குறிப்பா வந்து வேங்கவேல் விஷயத்துல வந்து எவ்வளவு போராட்டங்கள், அதுல என்ன பண்ணிருக்கு அரசு இதுவரையிலும்? யாராவது இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. 26 டிசம்பர் 2022 நடந்தது. அது நடந்து கிட்டத்தட்ட இல்ல ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம 24 ஜனவரி 15, 16 தேதிக்கு வந்துட்டோம். இன்னும் அதுல ஒரு குற்றவாளிகள் கூட கண்டுபிடிக்க முடியலையே. அந்த அளவுக்கு திராணி இல்லாத அரசா தானே இந்த அரசு இருக்குது. இல்ல இது போற அதுவும் வந்து மனித சமுதாயத்திலே நடக்காத ஒரு பெரிய குற்றமா வந்து நம்ம பாக்குறோம். அத மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல வந்து மலத்தை கலந்தது வந்து உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு செயல். அந்த செயலுக்கு வந்து உடனே ஒரு நல்ல அரசா இருந்தா, ஒரு சமூக நீதி அரசா இருந்தா, ஒரு திராவிட மாடல் அரசா இருந்தா, மக்களுக்கான அரசா இருந்தா, பட்டியல் மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசா இருந்தா, ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கின்ற அரசாக இருந்தா இது உடனே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதனாலதான் நம்ம முன்னாடி ஒரு நேர்காணல கூட சொன்னேன், இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசு. இது அவர்களை மட்டும்தான் பார்க்குதே தவிர அவர்களுடைய ஓட்டு, அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குகின்றதே தவிர பட்டியலின மக்களை 2ஆம் தர குடிமகனாக தான், செகண்ட் சிட்டிசனாக தான் இந்த அரசு வந்து கருதுகிறது என்பது வந்து என்னுடைய உறுதியான கருத்து. இது அதுல நான் வந்து கரெக்டா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த அரசும் இதே பிரச்சனை வந்து ஒரு முக்குளத்தோருக்கோ ஒரு கவுண்டருக்கோ நடந்திருந்தா இந்த அரசு இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்கள வந்து மாடு பிடிக்க விடலை, இப்போ அவங்கள வந்து கலந்து கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த அரசு இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அங்க ஸ்டேட்டே பேசக்கூடிய பெரிய விஷயமா மாறி இருக்கும். அப்படியே எல்லாமே தலைகீழா மாறி இருக்கும்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுவே நடந்திருக்காது, ஜல்லிக்கட்டு நடக்காம கூட போயிருந்திருக்கலாம். அது மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து இந்த அரசு வந்து கண்டிப்பா வந்து 2ஆம் தர குடிமக்களாக தான் பட்டியலின மக்களை வந்து கருதுது. கண்டிப்பா அந்த நிலைமை மாறணும். அதுக்கு வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதே போன்ற நிலைமை தொடர்ந்தால் வந்து மக்களிடையே, குறிப்பாக பட்டியலின மக்களிடையே அரசு மீது இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாம போயிடும். ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கிடைக்காததே ஒரு அநீதி தான். இல்ல இப்போ ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன், ஜல்லிக்கட்டுல நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், இப்ப புதுக்கோட்டையில எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தேவேந்திரர்களுடைய மாடை தான் முதல்ல விடுவாங்க, அது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிமினேஷனால ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற அந்த அந்த விளையாட்டின் மேல, அந்த பாரம்பரியத்தின் மேலே வந்து ஒரு கரும்பலி விழுகிற மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த விஷயத்தினால அதை பேன் பண்ணணும் அப்படின்னா மற்ற இடங்கள்லயும் நடத்த முடியாம போயிரும்ல. பேன் பண்றதுங்கிறதுக்கு வந்து நம்ம வரல. நம்ம வந்து என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இது தமிழருடைய கலை, தமிழருடைய பண்பாடு, தமிழுடைய வீர விளையாட்டு 1000 வருஷமா இது வந்து தொடருது அப்படிங்கிறது வந்து குறிப்புகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட விளையாட்டை வந்து நம்ம வந்து கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் மீட்டெடுத்திருக்கோம், வென்றெடுத்திருக்கோம். அதனால அது வந்து நடத்தக்கூடாது, அதை தடை பண்ணணுங்கிறதுல வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டுகளில் இது போன்ற ஒரு நீதியை வென்றெடுக்க அனைவரும் ஒன்றாக போராடி வென்றெடுத்த இது போன்ற ஒரு வீர விளையாட்டுகளில்
அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். அதில் ஜாதிய முரண்பாடுகளோ, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளோ, ஜாதிய வன்கொடுமைகளோ நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அது வந்து நடைபெறுது அப்படின்னா, கிட்டத்தட்ட குறிப்பாவே சொல்றாங்க அந்த பாலமேடுங்கிற அந்த ஜல்லிக்கட்டுல வந்து இது மாரி ஜாதிய வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கு. அதுல வந்து ஒரு சமுதாயத்தினரை மட்டும் பங்கு பெற விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அது உடனே அரசு வந்து களையணும். இது எவ்வளவு நேரம் ஆக போகுது நீங்க சொல்ற மாரி? அங்க இல்ல இருக்கிற அந்த அந்த 50 பேர் அந்த பேசினா என்னன்னு தெரிய போகுது. அது பாதிக்கப்பட்டவர்களுமே உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து அரசு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாது? மணிக்கணக்கு கூட ஆகாது. ஆனா அரசு இதை வேடிக்கை பார்த்துட்டு கொண்டிருக்கிறேன். மெத்தனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதை வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல அந்த பாதிக்கப்பட்டவர்களுமே வந்து ஜல்லிக்கட்டு வேணாம்னுலாம் சொல்லல. எங்கள அதுல அலோவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா. அதுதானே நம்ம கேட்கிறோம். இப்போ அவங்களையும் அதுல அலோவ் பண்ணணுங்கிறதானே கேட்கிறோம். எங்களையும் வந்து ஒரு அதுல வந்து பங்கு பெற செய்யுங்க அப்படிங்கிறதானே அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதுல எந்த தவறும் கிடையாது. அத வந்து அரசு ஏற்கணும் அப்படிங்கிறதானே நம்முடைய கோரிக்கை. 2வதா வேங்கை வயல அ சொன்னீங்க. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வேங்கை வயல் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மலம் கலந்த விவகாரம். இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் அத சொ ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. இன்னும் நாறுகிறது முதல்வரே, நீங்க இன்னும் வரல. இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அரசுகிட்ட ஒரு பெரிய மௌனம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த 1 வருட காலம் என்ன உணர்த்துது உங்களுக்கு வேங்கை வயல் பிரச்சனை? அரசினுடைய கையாலாகாத தனம், அரசுடைய நிர்வாக திறமையினுடைய தோல்வி, காவல்துறையுடைய நிர்வாக திறமையுடைய தோல்வியா தான் நான் பார்க்கிறேன். இது 1 வருஷம் ஆச்சு. இது வந்து ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு கிராமம். ஒரு 100, 200 பேர் கூட வசிக்கின்ற ஒரு சிறிய கிராமம். இது பெரிய ஒரு சென்னை மாதிரியோ, பெங்களூர் மாரியோ, நியூயார்க் மாரியோ, மும்பை மாதிரியோ, கலிஃபோர்னியா மாதிரியோ ஒரு பெரிய சிட்டி கிடையாது. குறுகிய கொஞ்சம் மக்கள் இருக்கிற கிராமம். அதுல வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறையை வைத்திருக்கின்ற தமிழ்நாடு அரசு இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அது வெட்கக்கேடு இல்லையா? உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? உங்களால கண்டுபிடிக்கிறதுக்கான திராணி இல்லையா? அப்படிங்கிற கேள்விகளை தானே இது எழுப்புது. இது அதுவும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுல ஒரு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே இன்னும் தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு காவல்துறையும். அதே விசாரிக்கிறோம், டிஎன்ஏ டெஸ்ட் பண்றோம், அந்த டெஸ்ட் பண்றோம், குரல் டெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத தானே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து டிசம்பர் 26ஆம் தேதி நடந்தது. 26ஆம் தேதியே நம்ம உடனே அங்க ஸ்பாட்டுக்கு போறோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்து உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட சூப்பரண்டுக்கு நம்ம தகவல் கொடுக்குறோம். உடனே அவங்க வராங்க, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. கோயில்ல வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போனது முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா ராம் வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த டீ கடையில வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொன்னதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி அதனால நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து காவல்துறையில இருந்து எந்த ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களையே அந்த இளைஞர்களையே துன்புறுத்துவது மாதிரி இருந்தது. அதனால ஜனவரி 18ஆம் தேதி நானும் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் திரு சேக்கு தமிழரசன் அவர்களும் அப்போதைய டிஜிபி அறிஞர் சைலேந்திர பாபுவை பார்த்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். இது மாதிரி காவல்துறை வந்து துன்புறுத்துறாங்க மக்களை, அப்படி இதனால நீங்க வழக்கம் வந்து சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்தோம். அதே மாதிரி அவரும் சிபிசிஐடிக்கு மாறினாரு. சிபிசிஐடிக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைச்சிரும், இதுல வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், நீதியை வென்றெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஆனா அதுக்கப்புறமும் அதே காவல்துறை எப்படி முன்பு செயல்பட்டதோ அதே மாதிரிதான் அதுலயும் பெரிய தொய்வு ஏற்பட்டது. எந்த ஒரு அதுல ஒரு தீர்வு நோக்கியும் போகல. மறுபடியும் ஒரு நபர் ஆணையம் கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில போட்டிருந்தாங்க. அவரு போட்டதுனால கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அவராவது விசாரிச்சு சொல்லுவாருன்னா அவர் போய் மக்களை பார்க்கவே இல்லை, விசாரிக்கவும் இல்லை. அவரும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அதுல என்ன ரிப்போர்ட்ல இருக்குன்னு இன்னும் தெளிவா தெரியல. ஆனா இன்னும் அதுல அவங்க மக்களை விசாரிக்காம அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறதும் தெரியல. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதனால நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை நம்ம அணுகுனோம். டெல்லியில போயிட்டு அருண் ஹால்தர் அவர்களை நேரில் சந்தித்து இதுல தலையிட வேண்டும்னு சொன்னா உடனே தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட எஸ்பிக்கும் வந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. உடனடியாக ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை 2 வாரத்துல சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்ன அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அதுலயும் ஒன்றும் நீதி கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து அப்போ தலைமைச் செயலாளர் இந்த இறையன்பு ஐஏஎஸ் போய் பார்த்தோம். அவரு உடனடியாக நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாரு. ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம வேங்கவேல் மக்களை தொடர்பு போய்கிட்டு பார்த்த போறோம். அந்த வேங்கவேல்ல இன்னொரு சாரார் மக்களை வந்து என்னை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லி லோக்கல் டிஎஸ்பி கொடுத்தோம். அந்த அம்மா ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ்க்கு தகவல் உள்ள உள்துறை அமுதா ஐஏஎஸ் நேர்ல சந்திச்சு வந்து லெட்டர் கொடுத்தோம். அதுக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. இதுல போல முக்கியமா நம்பிக்கை இழந்து இந்த முழுக்க முழுக்க இந்த அரசு மேலையும் இந்த காவல்துறை மேலையும் நம்பிக்கை இழந்து
மனித உரிமை கழகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை கழகத்தில் போயிட்டு ஜூன் 18ஆம் தேதி போன வருஷம் வந்து நேரில் சென்று அங்கே வந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. மனித வரலாற்றிலேயே மனித நாகரிகத்திலேயே மனிதனுக்கு இது போன்ற கொடுமை இழைக்கப்பட்டதில்லை. மனிதன் குடிக்கக்கூடிய குடிநீரில் வந்து மலத்தை கலந்திருக்கிறார்கள். கலந்து இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள், சிறார்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் இதுக்கான நீதி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஐநா சபை வரையிலும் போயிட்டு அதை கொடுத்தோம். ஆனா அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அவங்களுடைய தலையீடு வந்து இப்போ இது உக்ரைன் வார்ல தான், ரொம்ப ரஷ்யா வார்ல தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஏன்னா அங்க மனித உரிமைகள் நிறைய மீறப்படுகின்றன, கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னே கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பதிவு செய்யணும். இது போன்ற ஒரு அநீதி உலகத்தில் நடந்திருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஐநா சபைக்கு தெரிவிக்கணும், மனித உரிமை கழகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து நம்ம அதையும் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து போராட்டங்கள் பண்ணோம். சென்னையில மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் முன்பாடி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அனைத்து கட்சியையும் இணைச்சு. அதுக்கும் இன்னும் அந்த அரசு வந்து செவி சாய்க்கல. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில அந்த கீரனூர்ல அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி கேட்டிருந்தோம். அரசு கொடுக்கல. கோர்ட்டுக்கு போயிருந்தோம். கோர்ட்டும் அதுல மெல்ல மெல்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபர் கமிஷன், சத்யநாராயண கமிஷன் இது முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவும் டைலூட் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம ஒரு போராட்டத்திற்கு கூட ஒரு அனுமதி கிடைக்காத ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை தான் இங்க நிலவிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம எங்க இருந்து சமூக நீதி வென்றெடுக்க போறோம்? இப்ப அந்த வேங்கை வயல் இன்றைக்கு 1 வருடம் கழித்து இன்றைக்கு எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? மக்கள் மனநிலை வந்து மக்கள் ஒரு அரசு மேல ஒரு அதே பாதிப்புல தான் இருக்காங்களா? என்ன சொல்லுங்க இந்த தடவை? இன்னும் அதே பாதிப்புல இருந்து மீளாம இருக்காங்களா? எப்படி இதுல இருந்தே மீள முடியும்ன்றீங்க? இது வந்து ஒரு மத்த விஷயமா இருந்தா, ஒரு அடிச்சிருந்தான், ஒரு திட்டியிருந்தான் அப்படின்னா கூட அது சரியா போயிருந்திருக்கும். இது வந்து அவங்க இந்த நிறைய நிகழ்ச்சிகள் சொன்னேன்ல, அந்த ஊர்ல ஒரு பொண்ணு எடுக்கிறதுக்கு, ஒரு பொண்ணு வந்து குடுக்கறதுக்கு, ஒரு திருமணம் வச்சுக்கிறதுக்கு கூட அவங்க ஜாதியிலே இருக்கிறவங்க கூட ரெடியா இல்ல. நீங்க வந்து மலம் தண்ணி குடிச்சவங்க தானே அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்கு. அதனால உளவியல் ரீதியா ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. நம்ம அந்த ஒரு கோரிக்கை கூட வச்சோம். உளவியல் ரீதியா வந்து மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே வந்து அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு, அதுக்கு கூட அரசு செவி சாய்க்கல. நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சியில வந்து உளவியல் மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்களை நேரில் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம பண்ணோம். அதுக்கும் வந்து அவங்க வந்து அவங்கள உள்ள விடவும் அப்புறம் மறுத்துட்டாங்க. அது போன்று அரசும் அதுல வந்து துரித நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம தனிப்பட்ட முறையில எதுவும் செய்ய சொன்னாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல நுழையிறதுக்கும் அந்த இன்னொரு மக்கள் வந்து பெரிய நம்மள தாக்குதலுக்கு, அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்க அந்த சூழ்நிலையில வந்து அது சம்பந்தமாவும் அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுல வந்து ரொம்ப ரொம்ப சொன்ன போனா குறுகியெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அனைத்து மக்களும் இதுல வந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மட்டும் இல்லாம இதுக்காக போராடின மக்களும் இதுல நீதி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து டிசப்பாயின்மெண்ட் இதுல வந்து அதிகமா இருக்குது. இதுல அரசின் மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அதிகமா இருக்குது. இதுல இது போன்ற ஒரு சூழ்நிலை, அதுவும் இதுவரையிலும் ஒரு சின்ன ஒருத்தரை கூட ஒரு 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 கைது செய்யல. இதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. நம்ம டிசம்பர் 26, 2022ல எப்படி இருந்ததோ அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு வருடத்தை கடந்து கிட்டத்தட்ட 13 மாதங்களை கடந்தும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னா, அப்ப என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு? இது இப்போ நம்ம முதல்ல கேட்ட கேள்வியை தான் இது கேட்கிறோம். இப்போ வந்து மாற்று சமுதாயத்தினருக்கு இதே மாதிரி நடந்திருந்தால், மேட்டுக்குடியினருக்கு இது மாதிரி நடந்திருந்தால், உயர் ஜாதியினருக்கு இது மாதிரி நடந்திருந்தால், ஆதிக்க ஜாதியினருக்கு இது மாதிரி நடந்திருந்தால், அரசு இப்படிதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த அரசு, இந்த திமுக அரசு ஆதி திராவிட மக்களை, பட்டியலின மக்களை 2ஆம் தர குடிமக்களாக தான் கருதுகிறது. அது வெட்கி வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். வெட்கக்கேடான ஒரு விஷயம். இப்ப அதே மாதிரிதான் மேல் பாதியில அரசாங்கத்தினுடைய செயல்பாடு விமர்சனத்துக்குள்ளாச்சு. கோயிலை இழுத்து பூட்டினது. அப்புறம் வேங்கை வயல்ல அரசாங்கத்தின் மேல கடுமையான விமர்சனம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப ஜல்லிக்கட்டுலயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அரசாங்கம் மௌனம் காக்குதுன்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அரசாங்கம் பட்டியல் சமூக மக்களை 2ஆம் தர குடிமக்களா பாக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அமைப்பு வச்சு நடத்துறீங்க. அம்பேத்கர் இது மாதிரி அம்பேத்கரிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், தேர்தல் அரசியல்ல போட்டியிடக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அப்பப்போ போராடுறாங்க, அப்பப்போ வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அதுக்கப்புறமா அந்த விஷயத்த மறந்துடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் வாக்காளர்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாமே பட்டியல் சமூக மக்களை? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இப்போ மேல்பாதியில இருந்து
அது அந்த விஷயத்த கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, இது இன்னும் கொஞ்சம் அதில டீப்பா போயிட்டு அப்புறமா நம்ம இது விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னா, அங்க வந்து ஜாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது. இருந்தா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அத வந்து அது மாதிரி அணுகாம, இந்த அரசு வந்து ஒரு வேறு மாதிரியான அணுகுமுறைய தான் கடைப்பிடிக்குது அப்படிங்கிறது தான் நான் இங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எப்படின்னா, இப்ப மேல்பாதியில நடந்தத நம்ம எடுத்துக்குவோம். ஒரு கோயில் நுழைவு போராட்டம். அங்க வந்து மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போணுன்றாங்க. அது என்ன செய்யணும்? ஆப்வியஸா வந்து கோயிலுக்குள்ள விடணும். அவ்வளவுதான் அதுல உள்ளது. அதுக்கு வந்து அரசு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும், உறுதுணையா இருக்கணும். அவங்கள கொண்டு போணும். அது இல்லாம இந்த கோவில வந்து பூட்டுறதுங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? நீ கோயிலுக்குள்ள போணும்னா, அந்த கோவிலே தேவையில்ல. அப்படிங்கிற மாரி தானே அதனுடைய அர்த்தமா இருக்குது. இப்போ வந்து ம். கோயில்ல வரக்கூடாதுன்னு சொல்றவங்கள வந்து தண்டிக்கப்படணும். அது மாதிரி இல்லாம, கோயிலுக்குள்ள வந்து நுழையக்கூடாது அப்படிங்கிற சொல்றவங்கள வந்து எதுவுமே செய்யாம, நீ கோவில பூட்டிட்டீன்னா, நீ போணுமா? அவனும் போக தேவையில்ல, நீயும் போக தேவையில்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து கோயில பூட்டுறதுங்கிறது வந்து என்ன மாதிரி அணுகுமுறை? அது வந்து ஒரு தீர்வை நோக்கி போகக்கூடிய அணுகுமுறையா? இது வந்து முற்றிலும் ஒரு தவறான அணுகுமுறை அல்லவா? கோயிலுக்குள்ள போணும்னா, கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போ வேண்டியது அரசினுடைய கடமை இல்ல. அது இல்லாம கோயில பூட்டிட்டு, அந்த நேரத்துல வந்து அந்த வந்து அந்த பிரச்சனைகள வந்து கொஞ்சம் அத டைல்யூட் பண்றதுக்காக அது மாரி செஞ்சுட்டு, போதுமா? அதனால வந்து மக்களுக்கு வந்து சமூக நீதி கிடைச்சிருமா? சமநிலை ஏற்பட்டுடுமா? தீண்டாமை களைப்படுமா? இது வந்து ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். இது போன்ற விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் நீங்க சொன்ன மாரி, அம்பேத்கர் இயக்கங்கள் இங்க என்னன்னா, இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஆ அவர்களுடைய இந்த இந்த தேசத்திற்கு செய்த செயல்கள் வந்து 1, 2 அல்ல. இந்த அளவுக்கு இந்த வந்து தேசம் முன்னேறி இருக்கு. இந்த அளவுக்கு வந்து இப்போ தேசம் வந்து பொருளாதாரத்துல வளர்ந்திருக்கு. இந்த தேசம் வந்து கல்வி அறிவுல நிறைவடைஞ்சிருந்திருக்கு. இந்த தேசத்துல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், ஆதிதிராவிட மக்கள்லாம் படிப்பறிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அண்ணல் அம்பேத்கருடைய நம்மளுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம நாடு வந்து வளர்ந்திருக்கு. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா குறிப்பா வந்து பட்டியலின மக்கள் வந்து பொருளாதாரத்துல வளர்ந்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு வந்து கல்வியில கிடைச்ச வந்து அந்த அந்த உயர்வு இடஒதுக்கீட்டால கல்வியில் கிடைச்ச அந்த உயர்வு வந்து பொருளாதாரத்துல வந்து கிடைக்கல அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. நான் திரும்ப திரும்ப அதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கெல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது இப்போ அரசாங்கத்திலிருந்து பட்டியலின மக்களுக்காக, அவங்க உயர்வுக்காக, சுயதொழில் செய்வதற்காக தாட்கோ மாதிரி எத்தனையோ திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா பேரளவில தான் அந்த திட்டங்கள் இருக்கு. அதுக்கு வந்து உதாரணம் வந்து இப்பவே 2, 3 உதாரணம் சொல்லலாம். ஆர்டிஐல போட்டு வாங்கியிருக்காங்க. 5000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்களே கவர்மெண்ட் கடந்த 4 ஆண்டுகள்ல வந்து. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, முடக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ஆண்டுகளை தீண்டாமையின் பிடியில் இருந்த மக்களுக்கு, ம் த ந வீதியில் நடக்க முடியாது இருந்த மக்களுக்கு, அவங்கள மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள வந்து முறையா செயல்படுத்த வேண்டிய அரசாங்கம், அதை முறையா செயல்படுத்தப்படாம, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய நிதிய வந்து திருப்பி அனுப்புனாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த மக்கள வந்து இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மக்கள் மேல வந்து அரசுக்கு வந்து அக்கறையோ, ஒரு அவங்கள மேல கொண்டு வரணுங்கிற ஒரு பொறுப்போ இல்ல. பொறுப்பற்ற அரசா இந்த திமுக அரசு மட்டும் இல்ல. நான் வந்து 2 அரசையும் சேர்த்து தான் சொல்றேன். திமுக அரசின் அரசாங்கம், 2 ரசிகர்கள். அரசாங்கத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா திராவிட கட்சிகள் தான் மாறி, மாறி இங்க வந்து சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சவாரி செய்யற 2 முதலாளிகளையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க வந்து பட்டியலின மக்களை 2ஆம் தர குடிமக்களாக தான் கருதுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் தான் இது. 4 வருஷங்கிறது வந்து டேட்டா சொல்லுது. 4 வருஷம்னா இப்போ திமுக வந்து 2 1/2 வருஷம் ஆச்சு. அதுக்கு 1 1/2 வருஷம் அதிமுக அரசு தானே இருந்தது. அதனால மக்களுக்கு சேர வேண்டிய அந்த திட்டங்களை வந்து அவங்க ஒழுங்கா கொண்டு போறதில்ல. அதனால வந்து பொருளாதாரத்துல வந்து இன்னும் வந்து ஒரு முன்னேற்றமான நிலையை வந்து மக்கள் அடையவே இல்ல. கல்வியில அடைஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்துல அடையல. அது அங்க தான் அந்த வீக்னஸ் தான் வந்து இந்த வாக்காளர்கள், இந்த கட்சிகள் எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. கடைசி நேரத்துல வந்து இப்போதான் ஜனநாயகம் போய் பணநாயகம் வந்தது. ஓட்டு அரசியல் தானே எங்க தமிழ்நாட்டுல வந்து தலை தூக்கி இருக்கின்றது. கடைசி நேரத்துல பணத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. அது நம்பர் 1. நம்பர் 2, அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாமே அவங்களும் விலை போயிடுறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நான் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து விலை போயிர்றாங்கன்னா, அதுல வந்து கண்டிப்பா போராடுற இயக்கங்களும் இருக்கு. அத நான் குறை சொல்றதுக்கு இல்ல. ஆ ஒட்டுமொத்தமாவும் சொல்ல முடியாது. அதனால முக்கியமான கட்சிகள் வந்து அது மாரி ஆயிடுறாங்க. குறிப்பா சொல்லப்போனா, பெரிய கட்சிகள், அ ம வ 4 எம்எல்ஏ, 2 எம்பிய வச்சிருக்க கட்சிகள் கூட, அரசியல் நிர்பந்தத்துக்காக அடிபணிந்து போறது தான் வெட்கக்கேடான விஷயம். இப்போ இதே ம். விஷயத்துல, இதே நீங்க வந்து ஜல்லிக்கட்டு விஷயத்துல, அந்த பேசுறவங்களோட பேட்டிகள்லாம் பார்த்தேன். குறிப்பிட்ட அந்த கட்சிய சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி சார்ந்தவங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, அந்த கட்சியோட தலைவர் வந்து நேரா போய் முதல்வர சந்திச்சு பேசுறதுல அவருக்கு எது வந்து உறுத்தலா இருக்குது? அவரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறாங்க, தோழமை கட்சியா இருக்கிறாங்க.
பல ஆண்டுகளா இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்கவங்களுக்கு மக்களுக்கு நடக்கின்ற இது போன்ற ஒரு தீண்டாமைக்கு, இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைக்கு ஏன் குரல் கொடுக்காமல் அமைதியாக கடந்து போகிறார்கள் என்பதுதான் நான் கேட்கின்ற கேள்வி. இது வந்து இந்த விஷயத்துல மட்டும் இல்ல. எல்லா விஷயத்திலயும் இதுதான் இருக்கு. வேங்கவேல் விஷயத்துல இருந்து, மேல்பாதி விஷயத்துல இருந்து, நாங்குநேரியில அந்த சின்னத்துரை என்ற மாணவருக்கு நடந்த விஷயத்துல இருந்து, அந்த மாணவனுக்கு வந்து ம நவம்பர் 26 நினைக்கிறேன். தேதி சரியா ஞாபகம் இல்ல. நம்ம போய் பார்க்கிறோம். ஆகஸ்ட் 27 பார்க்கிறோம். அந்த மாணவன வந்து 16 இடத்துல வெட்டியிருக்கிறாங்க. இல்லையா? 2 கை ஞாபகம் இருக்குல்ல வருண் உங்களுக்கு? நாங்குநேரியில ஒரு பட்டியலின மாணவன். அந்த ஊர்ல வந்து அந்த டீச்சர் வந்து அவங்க பள்ளியில இருக்கிற ஆசிரியை வந்து இவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து கொள்ளாத ஆதிக்க ஜாதியினர் அந்த பசங்க வந்து 3 பேரு வீடு புகுந்து வெட்டியிருக்காங்க. அதுல வந்து அவங்க தாத்தா வந்து ஸ்பாட்லயே இறந்து போறாரு. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம. அதுக்கும் ஒண்ணும் நீதி கிடைக்கல. அது வந்து சாதாரண ஒரு அது வந்து சாதாரண ஒரு அது வந்து கொலையாக கன்சிடர் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணல அவங்க. அது என்னவோ இயற்கையா நடந்த மாதிரி அது கடந்து போயிட்டாங்க. அந்த மாணவனுக்கு இவ்வளவு நடந்திருக்கு. நம்மளுக்கு அந்த மாணவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அரசுக்கும் நம்ம நேர்லயே தலைமைச் செயலாளருக்கு நம்ம லெட்டர் கொடுத்திருந்தோம். முதல்வருக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை அணுகி நம்மளுக்கு கேட்டிருந்தோம். ஆனா கடைசி வரையிலும் அதுல ஒண்ணும் கொடுக்கலையே. விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களுக்கு வந்து முதல்வர் ஓடி போயிட்டு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரா இல்லையா 28 பேருக்கு? கள்ளச்சாராயம் காய்ச்சறதும் தப்பு, விக்கிறதும் தப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து அதை சொல்லியிருக்காரு, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு ஓடி போய் கொடுக்கின்ற அந்த முதல்வர், அவங்களுக்கு வந்து தோளோடு தோள் நிற்கின்ற முதல்வர், அவர்களை செய்ய தவறுகளை கூட மன்னித்து விட்டு அவர்களுக்காக நிதி உதவி செய்கின்ற முதல்வர், இது போன்ற ஒரு மாணவன், எந்த தவறு செய்யாத மாணவன், நன்கு படிப்பதை மட்டுமே குற்றமாக கொண்டு அந்த மாணவனை வந்து ஆதிக்க சாதியினர் வந்து தாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நிதி உதவி கூட செய்யல. நம்ம அமைச்சரை கூட நேர்ல சந்திச்சு பேசினேன். ஆயுதரோட அமைச்சரை கூட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதுமா? அந்த பையன் அந்த வந்து அவன் நார்மல் வாழ்க்கை இனிமேலுக்கு வாழ முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். அவனுக்கு வந்து படிப்புக்கு இல்லாட்டி மத்த வந்து செலவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாம இருக்கிறாங்க. அதனால ஏதோ உதவி பண்ணணும் நம்ம சொன்னேன். இதுவரையிலும் அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்ல. அது தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் அனுப்பின அந்த லெட்டர் கூட என்கிட்ட இருக்கு. அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து செக்ரட்டரிக்கு கேட்டிருக்காங்க. இன்னும் அதுக்கும் எந்த பதிலும் வரல. அதனாலதான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு பொருளாதாரத்துல வந்து இவ்வளவு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கூட்டணியில இருக்கிறீங்க. நீங்க போய் முதல்வரை ஈஸியா சந்திக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகள அவர்ட்ட சுட்டிக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்படி முதலமைச்சரே ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. விசிக இல்லன்னா வடமாநிலங்கள்ல வந்து திமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறாரு. பெரிய பங்காற்றியது விசிக அப்படின்னு ஒரு திருமாவளவன பக்கத்துல வச்சுட்டு சொல்றாரு. அப்படி ஒரு பெரிய பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. என்ன அவங்களுக்கு தயக்கம் இருந்துற போகுது? ஏன் வந்து அவங்க போய் சந்திக்கிறதுல, கோரிக்கை வைக்கிறதுல, ஏன் அடிபணிஞ்சு போறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? என்ன? உங்களுக்கு இருக்கிற அதே கேள்விதான் எனக்கு மட்டும் இல்லைன்னா இங்க கோடான கோடி பட்டியலின மக்களுக்கு இருக்கின்ற கேள்வியும் அதுதான். 20-22% இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பட்டியலின மக்கள். கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருப்பாங்க பட்டியலின மக்கள். அவங்களுக்கு உள்ள எல்லா கேள்விகளுமே இதுதான். இப்போ வந்து இப்ப நாங்க கூட்டணியில் இல்ல, அவங்க கூட வந்து இப்போ நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம மட்டும் இல்ல, நம்மள மறிய சிறிய இயக்கங்கள். ஆனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணியில இருக்காங்க. அவங்கள வந்து முதல்வரே இது பாண்டி பேசியிருக்காரு. உங்களாலதான் நாங்க வந்து வட மாவட்டங்கள்ல வந்து வெற்றி பெறோம். வட மாவட்டங்கள்ல வெற்றி பெறதுக்கு வந்து நீங்கள் தான் உறுதுணையாக இருந்தீங்க அப்படிங்கிறத போது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமா? உங்களை வந்து நாங்க எதுவும் தப்பு செய்ய சொல்லல. அதுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டிய விஷயமே அதுதான். அவங்களை வந்து தப்பு செய்யல. நம்ம உரிமைக்காக குரல் கொடுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது உரிமைக்காக இருக்கிறதுனா நம்மளுக்கு நம்ம மீது திணிக்கப்படும் வன்முறைகளுக்காக நீங்க குரல் கொடுங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து ஏன் கண்டும் காணாம இருக்காரு? இதுல வந்து அவருக்குள்ள தடைகள் என்னங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமமா இருக்கு. எதுக்காக இவ்வளவு அடிபணிந்து போகிறார்? இல்லப்பா, இந்திய அரசாங்கம் மோடி மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் மாறணுன்றதுல ரொம்ப உறுதியான திடமான முடிவுல இருக்கிறார் திருமாவளவன். அப்போ இந்திய அரசாங்கம் மாறணும், அதுக்காக வந்து நம்ம திமுகவோட தான் இருந்தாகணும், இந்த கூட்டணியில தான் இருந்தாகணும் அப்படின்ற காரணத்திற்காக இந்த மாதிரியான கோரிக்கைகளை பிரையாரிட்டைஸ் பண்ணலையோ அவரு? இல்ல இந்த அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து நம்ம இது மாதிரி உரிமைக்காக நம்ம குரல் கொடுத்தாங்கன்னா நம்மள வந்து அந்த கூட்டணியில வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அச்சப்படுறாரு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நம்மளோட முதல் பிரையாரிட்டி வந்து மோடி அரசாங்கத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் 2வது பிரையாரிட்டியில வச்சிருக்கிறாரா? இல்ல நீங்க சொன்ன மாதிரியே பிரையாரிட்டி 1, 2 வச்சுட்டா கூட இதுக்காக பிரையாரிட்டி 2க்கு எந்த குரலுமே கொடுக்கலையே. இத பத்தி அவர் இன்னும் பேசவே இல்லையே. ஜல்லிக்கட்டு விஷயத்தை பத்தி எதுவுமே பேசலையே. இதுலயும் வந்து நான் குறிப்பா பார்த்தேன். அதுல இருக்கிற அந்த வீடியோல சொல்றவங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்றாங்க.
நாங்க தலைவர்கிட்ட சொன்னன்றதான் சொல்றாங்க. ஆனா அதை பத்தி இவர் ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலையே. இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஜாதிய தீண்டாமை நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு விளையாட்டுல நம்மளுடைய தமிழர்களுடைய பண்டிகையிலே மிகப்பெரிய பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். 3-4 தினங்கள் நடக்கக்கூடிய பண்டிகை. அதுவும் பெரிய விளையாட்டு. முன்பை விட இப்போ சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாள் முழுக்க டிவியில செய்திகள்ல கூட செய்தி சேனல்ல கூட செய்திகள் வரவில்லை. முழுக்க முழுக்க இந்த ஜல்லிக்கட்டை தான் முன்னிறுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அங்க முழுக்க முழுக்க அமைச்சர்களும் முக்கியமான அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட அங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டுல வந்து ஒரு இவ்வளவு பெரிய தீண்டாமை கடைபிடிக்கப்படுது. அதுவும் அந்த சொல்றாங்க அதுல ஒரே ஒரு மாடை தான் கேட்கறாங்க. அந்த ஊருக்கு பொதுவா ஒரே ஒரு மாட்டை தான் நாங்க வந்து அவிழ்த்து விடணும்னு நினைக்கிறோம், அதுல கலந்து வைக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு கலந்து வைக்க முடியுங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றதும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சேர்ந்தவர்கள் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்காரு, இதை வந்து அவர் பேசுறதுக்கு எது தடையா இருக்கு இது அப்படிங்கறதா ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்ப இந்த சமயத்துல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கு. இப்போ பூர்வகுடிகளான பட்டியல் சமூக மக்கள் என்ன மாதிரியான அரசியல் விழிப்புணர்வு அடையணும், என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படின்றதுல உங்களுடைய பார்வை என்ன? அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? இல்ல கண்டிப்பா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து ஓட்டு தான் இல்லையா? அதுதான் வந்து ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்துது. அதுதான் வந்து மக்களுடைய ஜனநாயகத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து நிலைநிறுத்துது. அப்படிங்கிற போது அதை வந்து நம்ம ஒரு ஆயுதமா தான் பயன்படுத்தணும். ஆனா அது பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோமா, அது பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறதா இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 2 முக்கியமான விஷயங்கள் வந்து பேசணும். ஒண்ணு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ல வந்து எவ்வளவு முறைகேடுகள் இருக்குங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது. ஆனா அதை பத்தி அதை வந்து ஒரு கன்சிடர் பண்றதுக்கு கூட அரசாங்கம் ரெடியா இல்ல. அது வந்து மத்திய அரசாங்கம் தான் சரி, மாநில அரசாங்கம் தான் சரி, அது என்னன்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. அது ஒண்ணு. அதையெல்லாம் தாண்டி ஏன்னா அங்கேயே நம்பிக்கை இழந்து போதே, அதுல வந்து அவ்வளவு வந்து குறைபாடுகள் இருக்கு, அதுல வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. பெரிய அறிவியல் சார்ந்த விஞ்ஞானிகள் உள்பட அதுல வந்து அவ்வளவு குறைகள் இருக்கு, அது உடனே மாற்றப்பட வேண்டும். மேலை நாடுகள்ல கூட வந்து இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை, ஒட்டுச்சீட்டு தான் பயன்படுத்தப்படுறாங்க. அதனால வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சியில இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில வந்து பயன்படுத்துறது இல்லை என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து பலரும் முன்வைக்கிறாங்க. அப்படி அதுல வந்து இது மாதிரி வந்து ஒரு இது நடக்குது, ஒரு குறை நடக்குது, இது வந்து மாற்று நடக்குது அப்படின்னா அது ஜனநாயகத்தின் மேல இருக்கக்கூடிய படுகொலை மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். அது இல்லையா? ஜனநாயக சக்திகள் மேல. ஏன்னா அதுதான் ஜனநாயகம்னு நினைக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது தான் மக்களை ஆளுகின்றவர்களாக இருக்கப்படணும். அப்படி இருக்கும்போது இது மாதிரி அதுல வந்து மாறி அதுல வந்து ஃப்ராடு பண்ணி வர்றாங்க அப்படிங்கறது வந்து எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது ஒண்ணு. 2வது வந்து இந்த பண அரசியல் இருக்கிற வரையிலும் ஓட்டுக்காக பணம் கொடுத்து ஓட்ட வாங்குறது இருக்கு. எப்படி நம்ம வந்து உண்மையான ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? எவன் பணம் வச்சிருக்கானோ, எவன் பணக்காரனோ, எவன் அதிக பணம் வச்சிருக்கானோ அவன் தான் எம்எல்ஏ ஆக முடியும், அவன் தான் எம்பி ஆக முடியும், அவன் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கேயே நம்மளுக்கு வந்து அந்த அந்த தேர்தல் மேல இருக்கிற நம்பிக்கையே இழந்து போகுதே. அது கண்டிப்பாக வந்து களையப்பட வேண்டும். அது 2வது. 3வது வந்து மக்கள் வந்து குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள் இதுல வந்து ஆழ்ந்து சிந்திக்கணும். அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து குறிப்பாக அவங்களுக்கு வந்து தெளிவான ஒரு சிந்தனையை வந்து தர வேணும். இப்போ வந்து அரசாங்கம் எப்படி இருக்கு, இந்த கட்சிகள் எப்படி இருக்கு, திராவிட கட்சிகள் இருக்கு எப்படி இருக்கு, தேசிய கட்சிகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பார்வை பட்டியலின மக்கள் மேல எப்படி இருக்கு, யார் வந்து பட்டியலின மக்களுக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார், யாரு வந்து பட்டியலின மக்களுக்கான உரிமைகளுக்கு எவ்வளவு நம்ம சொன்னாலும் அதை வந்து கண்டும் காணாமல் 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத வந்து அவங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த பட்டியலின மக்கள் எல்லாம், இந்த பட்டியலின மக்களுக்கான இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒழிய இதற்கான தீர்வை வந்து நம்ம காண முடியாது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. இதுல இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.